கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு சாதனையின் பின்னாலும் ஒரு தூர தரிசனம் அங்கே பார்க்கப்படுகிறது. அதாவது அந்த தரிசனமே அந்த இலக்கை நோக்கி அந்த மனுஷனை நகர்த்துகிறதா இருக்கிறது. இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். இது வெறும் மரணம் அல்ல, சரீர ரீதியான மரணமும் அல்ல. இது சொல்லப்படுகிற காரியம். அங்கே சொல்லப்படுகிற காரியம், நாங்கள் எதை செய்ய முயற்சித்தாலும் அந்த காரியம் வாய்க்காதே போகிற நிலை. கர்த்தருடைய வார்த்தையிலே தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு நேரத்திலும் ஜனங்களை செவ்வையான வழிகளிலே அது நடத்திட்டு, கர்த்தர் வைத்த பாதைகளிலே அவர்களை அது நடத்திட்டு, கர்த்தருடைய கோபாக்கினையை அறிந்து முன்பே மனம் திரும்ப அது ஏதுவாயிற்று. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆலயத்தை கட்டினார்கள். ஆனால் ஆலயத்தை கட்டும் முன்பாகவே அவர்கள் ஆலயத்தை காவல் காக்கிற காவலர்கள் இருக்கிறதை தீர்க்க தரிசனமாக பார்த்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள் பார்த்தோமானால் அங்கே கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன், கர்த்தருடைய ஆவியினாலே தேவனுடைய ஆழங்களுக்கு போய் இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்படுகிறதை அங்கே தரிசனமாய் பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த தரிசனங்கள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய ஜீவனையை கொடுக்கிறதுக்கு அது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது. அந்த விசுவாச பாதையிலே நடக்கிறதுக்கு அது அவர்களுக்கு ஏதுவாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றும் கர்த்தருடைய வேதத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அது கர்த்தர் பேசுகிற வார்த்தை, அது கர்த்தரே நம்மோடு பேசுகிற வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்க, யோசேப்பு எகிப்துக்கு பஞ்சம் வரும் முன்பாகவே அவன் தீர்க்க தரிசனமாக அதை உரைத்தான். அந்த இடத்திலே அவன் தரிசனத்தை கண்டான், அந்த தரிசனத்தை அவன் விளக்கினான். God bless you. கர்த்தர் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த தரிசனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. God bless you. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற கர்த்தர் அவர். அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர், மகா பலமுள்ளவராயிருக்கிறார். தேங்க்யூ. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் இடத்திற்கு வர தூங்குகிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்திற்கு செவி கொடு. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக ரூபமாகவும் என் கையெழுத்து அந்திபலியாகவும் இருக்க கடவுளே. God, you said, go ye into all the world and preach the gospel to all creation. ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் சுமந்து செல்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக.
எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய பரிசுத்த கரங்கள் கொடுக்கிறோம். தேங்க்யூ. நடத்துவீராக. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் நீரே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் நீரே. இந்த சுவிசேஷத்தை முழு உலகத்திற்கு நாங்கள் சுமந்து செல்வது யோசனமுள்ள ஒரு பாத்திரங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இருந்து பயன்படுத்துவீராக. Thank you. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனரும் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனரும் புரிந்தனரே. Come on everyone together. சேர்ந்து பாடுவோம். பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே. சோர்ந்து போயிருக்கிற நண்பனே, நீ எழுந்து. கர்த்தர் உன்னோடு கூட உன்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். Hallelujah. The Bible says the just shall live by faith. Thank you. ஆண்டவரே,